வந்திருக்கேன். எந்த இடம் இது? என்ன ஏன் இங்க கொண்டு வந்தாங்க? படுக்கையில போட்டிருக்காங்களே தெரியல, ஏன் கொண்டு வந்தாங்கன்னு என்ன கேள்வி? யார் நீ? உனக்கு முன்னாடி இந்த கட்டிலுக்கு சொந்தக்காரி. சொந்தக்காரின்னா இருக்கிறத கொடுத்துட்டு ஏமாந்து போனவ. ஷீலா, வெளியில போய் நில்லு. உன்னையும் என்ன மாதிரி வாசல்ல நிறுத்துற காலம் வரும். இங்கிருந்து நீ தப்பிக்கவே முடியாது. எனக்கு ஏதாவது நடந்தா நிச்சயம் தப்பிக்க முடியாது. நடந்த பின்னால உன்னாலையும் தப்பிக்க முடியாது, என்னாலையும் தப்பிக்க முடியாது. ஏன்னா நான் உனக்கு புருஷன் ஆயிடுறேன், நீ எனக்கு மனைவி ஆயிடுற. மரியாதை அவங்க அப்பனுக்கு போன் பண்ணு, இல்ல அவன் மானம் போயிடும். கிளம்பி. நீ ராத்திரி எங்க போயிருந்தீங்க? சினிமாவுக்கு. ஏன் போனீங்க? படம் பார்க்க சார். மிஸ்டர் பாண்டுரங்கம், சினிமா படம்னா உங்களுக்கு பிடிக்காது, ஏன் போனீங்கன்னு கேட்டேன். காசு கொடுத்து பாக்குறதுக்கு தான் சார் பிடிக்காது. ஓசியில ஒரு பாசு கிடைச்சது, அதுக்காக போனேன். எந்த ஷோ, எந்த படம்? பாஸ் எல்லாம் 3வது ஷோக்கு தானே கொடுக்கறானுங்க. படம் வலிக்கு விழுந்தவள். என் வைஃப் அதே படத்துக்கு போகணும்னு சொல்லிச்சு. போஸ்டரை பார்த்தா ஒரே அக்லியா இருந்தது, எனக்கு பிடிக்கலீங்க. ஐயோ, நான் கூட அங்க சினிமா பார்க்க போய் வலிக்கு விழுந்தேன் சார். கம் டு தி பாயிண்ட். நீங்க போறப்ப பொண்ணு இருந்தது, நீங்க சினிமா படத்தை முடிச்சு வர்றப்போ பொண்ணு இல்ல. ஆமா. அப்படியா? இது யாரு? உங்க மூத்த பொண்ணா? ஐயோ, ஏற்கனவே கோளாரா இருக்கு, நீங்க வேற கதையை மாத்தி விட்டு போடாதீங்க சார். அவ என் சம்சாரம். ஓகே, உங்க பொண்ணு எங்க படுத்து இருந்தது? சொல்ல. கட்டில் மேல. கட்டில்ன்றது எனக்கு தெரியாதா சார்? எங்க படுத்து இருந்ததுன்னு தான் கேக்குறேன். கட்டிலுங்கிறது பெட்ரூம்ல தான் சார் இருக்கும், அதுலதான். கரெக்ட், யூ ஆர் கரெக்ட். இந்த அம்மா எங்க படுத்திருந்தாங்க? அத பத்தி நீங்க கேட்காதீங்க, அவ எங்க வேணாலும் படுப்பா, அது அப்புறமா நான் கேட்டுக்கிறேன். சார், இந்த அம்மா எங்க படுத்தாங்கன்றது இந்த கேஸுக்கு எனக்கு தெரிஞ்சாகணும். ஓஹோ, சொல்லேண்டி, நீ எங்க படுத்தேங்கிறது அவருக்கும் தெரிஞ்சாகணுமா? கீழே படுத்திருந்தேங்க. ஓகே, நீங்க எங்க படுத்தீங்க? நான் படுக்கவே இல்லை, சினிமாவுக்குள்ள போனேன். கரெக்ட், இத முன்னாடியே சொன்னீங்க. ஓகே, ஆமா, தாப்பெல்லாம் கரெக்டா போட்டிருந்ததா? ஆமா சார். எப்படி ஆமா சார்னு கரெக்டா சொல்றீங்க? நான் சினிமாவை போயிட்டு வந்து கதவை தட்டினேன், என் சம்சாரம் வந்து திறந்தா, படக்குன்னு குதிச்சேன். இந்த வீட்டுக்கு வேற வழி இருக்கா? ஆஹா. எனி அண்டர் கிரவுண்ட்? ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல சார், எனக்கு பிடிக்காதது. என்னங்க? வீட்டுக்கு தாப்பா கரெக்டா இருக்குது, ஒரே பாதை, அண்டர் கிரவுண்ட் இல்ல. சினிமாக்கு போறப்ப பொண்ணு இருந்தது, திரும்பி வர்றப்ப பொண்ணு இல்ல. எப்படி சார் உங்க பொண்ணு போயிருக்கும்? அது தெரியாமத்தானே சார் உங்களை வர வளைச்சேன். மிஸ்டர் பாண்டுரங்கம், இந்த வீட்டை நான் சர்ச் பண்ண போறேன். என்னங்க ஐயா என்ன சொல்றாங்க? சர்ச் பண்ண போறாராம், அதாவது நம்ம வீட்டை மாதா கோயில் ஆக்க போறாராம். மாடியில இந்த கடிதம் கிடந்தது சார். பாண்டுரங்கம், உங்க லெட்டர். எனக்கு கண்ணாடி இல்ல, நீங்களே படிங்க சார். பாண்டுரங்க பிள்ளை அவர்களே, உங்கள் பெண்ணை தூக்கி சென்றவன் நானே. உன் சம்சாரம் விடாத விடாதது, நீ விடமாட்டேன்ற என்ன இன்ஸ்பெக்டரா மஜாக்கா? டிபார்ட்மெண்ட் அவளை கேவலமா? தப்பா நினைக்காதீங்க சார், எனக்கு பொண்ணு போன பாயசத்துல உன் மகளை தூக்கி சென்றவன் நானேன்னு படிச்சீங்களா? நீங்களா தூக்கி கொண்டு வச்சுக்கிட்டு விளையாடுறீங்களோன்னு நான் சந்தேகப்பட்டேன் சார். விளையாடுறதுக்கா நாங்க இருக்கோம் மிஸ்டர் பாண்டு. எஸ் சார். This is too bad. ஆமா, சாரி சார். இந்த லெட்டர் நான் படிக்க மாட்டேன். கான்ஸ்டபிள், எஸ் சார், படி. யாரும் படிக்க. நீர் இந்த கடிதம் கண்டவுடன் 10 லட்சம் ரூபாயை 10 ரூபாய் நோட்டுகளாக மாற்றி பல்லாவரத்திற்கு பின்புறம் செல்லும் ஒற்றையடி பாதையிலே உள்ள பாழடைந்த பிள்ளையார் கோயிலுக்கு பின்புறம் வைக்கவும். ஏன் முன்னால வச்சா பிள்ளையார் எடுத்துக்கு வரா? You are going beyond your limits. உங்க கேஸை நீங்களே கெடுத்துக்க போறீங்க. மேல படி. அப்படி செய்தால்தான் உமது மகளை உம்மிடம் சேர்ப்போம், இல்லையே உமது தலையை மொட்டையடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதை மேலே ஏற்றி இந்த ஊரை ஊர்வலம் ஊர்வலம் செய்ய வைப்போம். இப்படிக்கு பம்பாய் மைல் 109. என்ன பம்பாய் மெயிலா பச்சை குத்துறவனா? நான்சென்ஸ். பாண்டுரங்க பிள்ளை, நான் பயங்கரமானவன். இந்த கேஸை நிச்சயமா கண்டுபிடிப்பேன். நான் உங்க தோட்டத்தை சர்ச் பண்றேன். சரி.
அப்பா நான் தான்ப்பா ஏமா பேசுறேன். அந்த பம்பாய் மெயில் 10 லட்சம் கொடுத்தாதான் என்ன விட்டுடுவானா? அப்பா உயிர் போனாலும் பரவாயில்ல, என் மானத்துக்கே சோதனையா இருக்கப்பா. அப்பா அவன் கேட்ட மாதிரி அந்த பணத்தை சீக்கிரம் கொண்டாந்து கொடுத்துருக்கப்பா. அப்பா பிளீஸ் அப்பா. அப்பா நான் வந்து ஹலோ 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 யாருங்க பேசுறா? நம்ம பொண்ணு ஏமா தாண்டி பேசினா. என்ன சொன்னா? 10 லட்சம் கொடுக்கலைன்னா அவளை உயிரோட பார்க்க முடியாதா? பின்ன ஏன் இப்படி நிக்கிறீங்க? 10 லட்சத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு பொண்ணை கூட்டிட்டு வாங்க. என்னடி இது லட்சத்துல பிறந்து கோடியில கால் நீட்டணும் மக மாதிரி பேசுறேன். நான் என்ன கள்ள நோட்டு அடிச்சேனா? லாட்டரி பிரைஸ்ல பணம் விழுந்ததா? எங்க அப்பன் பாட்டன் பூட்டன் காலத்துல கால் வைத்து கஞ்சியை குடிச்சுக்கிட்டு செலவை குறைச்சு சிக்கனமா சேர்த்த பணண்டி இது. சும்மா நிறுத்துங்க. எங்க குடும்பம் மாத்திரம் என்ன ஊரை கொள்ளை அடிச்சா சொத்து சேர்த்துச்சு? காசை அரக்காத்தாக்கி, அரக்காசை முக்கா காசாக்கி, முக்கா காசை முழுக்காத்தாக்கி அவ்வளவு சிக்கனமா சொத்து சேர்த்த பரம்பரை எங்க பரம்பரை. இத பாருங்க, இந்த விசிறி இருக்கே இத முழுசா விரிச்சு விசிற மாட்டோம். அப்படி பாதியா விரிச்சுக்கிட்டு இப்படி 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 விசிறுவோம். அவ்வளவு சிக்கனம். அவ்வளவு சிக்கனமா? என்ன இப்படி கொண்டா. எங்க சிக்கனம் எப்படி தெரியுமா? நாங்க முழுசாவே விரிச்சுக்குவோம், விசிறி ஆட்ட மாட்டோம், தலைய மாத்திரம் ஆட்டுவோம். அவ்வளவு சிக்கனம். நான் தான் அப்பா கிட்ட சொல்லிட்டேனே, அவர் பணம் கொண்டாந்து கொடுத்துருவாரு. ஏன் என்ன தொந்தரவு பண்றேன்? என்ன விடுறேன். இந்த அறையை விட்டா அடுத்தாப்புல நான் உன்னை மனவரையில தான் விடுவேன். என் இடத்துல வந்து சரியா என்கிட்ட மாட்டிக்கிட்ட. யாரு மாட்டிக்கிட்டாங்கன்னு பாப்போம். இந்த நான் உன்னை காவலுக்கு நிக்க சொன்னா இல்ல எதிரிக்கு கதவை திறந்து சொன்னா? ஜூனியர், நீங்க நினைச்சு ஏமாந்துட்டோம். ஐயோ பொண்ணு பொண்ணு அடியா, நம்ம பொண்ணு வந்துருச்சு, பொண்ணு வந்துருச்சு. எங்கம்மா போன எங்களை விட்டுட்டு? அழுத்து சலுத்து வந்திருக்க ஒரு காபி தண்ணியை கொடுக்கறத விட்டுட்டு குரங்கு மாதிரி கட்டி பிடிக்கிறீங்க. நீங்க சொல்லுங்க சார். ஷட் அம்மா, இங்க கொஞ்சம் வரீங்களா? வாட் இஸ் யுவர் ஃபுல் நேம்? பி ஹேமா. ஓஹோ, உங்களை யார் இங்க கூட்டிட்டு வந்து விட்டது? அவன்தான் பம்பாய் மெயில் 109. All the constables follow me. புடிக்கோ புடிக்கோ புடிக்கோ. பம்பாய் மெயில் 109 இங்க வந்தானா? ஐயோ ஏமா, உனக்கு பயமா இல்லையா? போகும்போது பயமா இருந்ததுப்பா, வரும்போது பயமே இல்ல. ஐயோ ஏமா, அங்க ஒரு பிச்சைக்காரனை தவிர வேற யாரையுமே பார்க்கலன்னு சொல்றாங்களே. அந்த பிச்சைக்காரன் தான் பம்பாய் மெயில். All the constables follow me. எந்த பிச்சைக்காரன் கண்டுபிடிப்பாங்க? ஊர்ல இருக்க பிச்சைக்காரன் எல்லாம் புடிச்சு கொண்டாங்க, கண்டுபிடிப்போம். எப்ப பிச்சைக்காரன் அவன்? ஐயோ அப்பா, பிச்சைக்காரன் வேஷத்துல வந்தான். வேஷமா? மடை யாரு? அந்த பம்பாய் மெயில் 109 தான். எப்படி பிச்சைக்கார வேஷத்துல வருவான் எனக்கு என்ன தெரியும்? மடை யாரு? பம்பாய் மெயில். எப்படி? எனக்கு கடுதாசி எழுதுனானு அதுல கீழே ஒரு வரி, நான் இப்படி பிச்சைக்கார வேஷத்துல தான் வருவேன் அப்படின்னு எழுதி இருந்தா உங்களுக்கு புடிச்சுக்கிற எவ்வளவு சௌரியமா இருந்திருக்கும். மிஸ்டர் பாண்டுரங்கம், என்ன நீங்க ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. நான் பயங்கரமானவன், அவனை பிடிச்சே தீருவேன். டெலிபோன் சத்தம் கேட்டா என் குடலே பதறுது சார். தைரியம் அட்டன் பண்ணுங்க, நான் இருக்கிறேன். ஹலோ, நான் பாண்டரங்கம் பேசுறேன். நீங்க யார் பேசுறது? நான் பம்பா மேல் பேசுறேன். போன தடவை கௌரவமா நான் உங்க பொண்ணு அனுப்பிச்சு வச்சேன்.
ஆனா நீங்க கௌரவமா நடந்துக்கல. நான் லெட்டர்ல சொன்னபடி வர திங்கட்கிழமை குறிப்பிட்ட இடத்துல நீங்க 10 லட்சம் ரூபாயோட வந்து நிக்கல, இந்த தடவை நிச்சயமா உங்க பொண்ணு அபேஸ். ஐயோ சார், நான் பயந்த மாதிரியே ஆகி போச்சு சார். 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன்னா வர்ற திங்கக்கிழமைக்குள்ள என் பொண்ணை மறுபடியும் தூக்கிட்டு போடுவானா சார்? குட் நியூஸ். என் பொண்ணை தூக்கிட்டு போறது குட் நியூஸா? என்னைக்கு தூக்கிட்டு போறேன்னா திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராத்திரியே கமிஷனர் கிட்ட பர்மிஷன் வாங்கி 25 போலீஸ பங்களா சுத்தி பாரா போட்டுட்டு அன்னைய ராத்திரி நான் இங்கதான் தங்க போறேன். அந்த பம்பாய் மைல் 109 எப்படி வரான்னு பாக்கலாம், எப்படி உங்க பொண்ணை தூக்க போறாங்கிறதையும் பாக்குறேன். அப்ப பிடிக்கிறது இன்னொரு நாளைக்கு வச்சுக்கிறீங்களா? மிஸ்டர் பாண்டுரங்கம், நான் பிடிச்சா பார்த்த மாதிரி, பார்த்தா பிடிச்ச மாதிரி. சார் நீங்க பார்த்து பிடிப்பீங்களோ பிடிச்சு பாப்பீங்களோ, எனக்கு பொண்ணு வேணும் சார். So Sunday night with 25 constables I will be here. Okay? அப்படித்தான் போல இருக்கு. அப்படிதான் போல இருக்குதா? வரேன். எங்க ஏதோ பாஸ்ல சினிமா போறதா சொன்னீங்களே, 2 பாஸ் கிடைக்குமா? உங்க வீட்டுல உங்க பொண்ணு காணா போகணுமா? சார் எனக்கு பொண்ணே கிடையாது, 2 பாஸ் வாங்கி கொடுங்களேன். உங்க பொண்டாட்டி இருக்குல்ல, ஐயோ அவனுக்கு புடவை தான் சார் கணக்கு.